உளுந்து அரிசி ரெண்டுமே இல்லாமல் 10 நிமிஷத்தில் இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். ஆப்பம் சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாவை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் அதில் தான் நாம் பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு 3 பான் துண்டை சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு கப்பில் 3/4 கப் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். அதோட 2 பூடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே ஊற வச்ச வடைப்பருப்பு இருக்குதானே, அது ஒரு 1/4 கப் சேர்த்திருக்கேன். அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு வடைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்த வடைப்பருப்பை சேர்த்திருக்கேன். இதோட உப்பு தேவையான அளவு சேர்க்கலாம். நச்சீரகம் முழுசாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பவுடர் மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதோட நாம் மாவெடுத்த கப்பால் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணதும் இன்னொரு கப் சேர்த்து மொத்தமாக 2 கப் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது தோசை மாவு பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பதறி இதை மாதிரி ஸ்பூனால் எடுக்கக்குள்ள ஒரு லேயர் வந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சரியான பதம். அதோட 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடியில் நல்ல ஒரு கலர் ஒன்று கிடைக்கும். சீனி சேர்த்து கலந்தது அப்புறம் ஒரு மணித்தியாலம் இதை ஊற விடலாம். இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு நல்ல சூடான ஆப்பச்சட்டியில் இந்த மாவு ஒரு கரண்டியை சேர்த்து ஆப்பத்தை இதை மாதிரி அழகாக சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு மணித்தியாலம் வைக்கக்குள்ள இது கொஞ்சமாக புளிச்சு வரும். நாம் தயிரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கலை. அதுக்காகத்தான் பான் சேர்த்திருக்கோம். பான் சேர்த்த தலையை இது நல்ல கண்ணுட்டு அழகாகவே வரும். நான்ஸ்டிக் பேன் நல்ல சூடானது பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஆப்பத்தை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக் பேனுங்கிறதால ஈஸியாகவே உங்களுக்கு இந்த ஆப்பம் கலண்டு வரும். இந்த ஆப்பம் நாம் நார்மலாக செய்கிற ஆப்பத்தை விட டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம கோதுமை மாவு கலந்திருக்கிறதால வடைப்பருப்பு சேர்த்திக்கிறதால டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இந்த ஆப்பத்தை விட இதே மாவில் தோசை செய்யும்போது அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த ஆப்பம் மாவு ரெடி பண்ணதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷமும் கணக்க இந்த மாவை ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். தேங்காய் பால் சீனியோட கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்திக்கிற பொருட்களும் பிள்ளைகளுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானதுங்கிறதால கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொண்ட பிச்சு காட்டணும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கேன்னு சொல்லி. இன்ஸ்டண்ட்டாக இவ்வளோ ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.